Welcome to my channel. நான் தான் Radhika Bala. இந்த வீடியோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் எடுத்தது. தட் இஸ் லாக்டவுன் த்ரூஅவுட் த வேர்ல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ ஸ்ட்ரீட் அப்போ எப்படி இருந்தது, அப்போ வந்து டூரிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ 2 days பேக் கர்ஃப்யூவெல்லாம் லிஃப்ட் பண்ணி நாங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி வெறிச்சுன்னு இருக்குது வித்தவுட் டூரிஸ்ட்ங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பற்றி. இது வந்து வியட்நாமில் என்னுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் இங்கே இருக்கிற கல்ச்சர் அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஏன்னா வந்து ஜாலியாக நம்ம இந்த லோக்கல் பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து லாஸ்ட்டு ஸ்டாப் போகிற பஸ்ஸு அந்த நம்பருக்கு தான் நாங்கள் போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டேங்கிறதுனால அவ்வளோவா பஸ் ஸ்டாண்டில் கும்பல் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வந்து லோக்கல் பஸ்ஸில் போய் பார்க்க போகிறோம். என்னோடய இந்த லோக்கல் பஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ பஸ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பஸ்ஸுக்கு போகிறோமோ அங்கே நம்ம கொஞ்சம் கை காமிச்சோன்னா அந்த டிரைவர் நிறுத்துவார். சம்டைம்ஸ் நிறுத்தாமல் போயிடுவாராம். அதனால எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொண்ணு கை காட்டுறா அவள் போகிற பஸ் வந்தது அப்படின்னு. ஸோ நாங்கள் போக வேண்டிய பஸ்ஸு வந்தாச்சுங்க. இதோட லாஸ்ட் ஸ்டாப்பில் தான் நம்ம இறங்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நம்ம ஊர் காசுக்கு 18 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போது நாங்கள் போக வேண்டிய அந்த ஸ்டாப்புக்கு வந்து 18 ருபீஸ் தான் ஆச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் வேறு சொல்லியிருக்கேன். பட் 18 ருபீஸ் தான் ஆச்சுங்க. இப்போ இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குங்க. இப்போது நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துடுதுன்னா நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண டிரைவர் நிறுத்துவார். ஏன்னா அவள் எல்லா ஸ்டாப்லேயும் நிறுத்துவார்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம ஊர் மாதிரி இவங்க நிறுத்தலையேன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இங்கே ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரோவாக இருக்கிறதுனால நம்ம தான் வந்து ஏறிக்கிறதா இருந்தால் சிக்னல் பண்ணால் அவங்க நிறுத்துவாங்க, அந்த ரூட்டாக இருந்தால் கூட. ஆக்சுவலி எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும், கருவேப்பிலை மெயினாக வாங்கணும். அதனால நான் அந்த வெட் மார்க்கெட்டுக்கு வர போகிறேங்க. இப்போ போகிறது அது எங்கே இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, வந்து அது ஒரு பழமையான பெரிய மார்க்கெட்டு. ஸோ இந்த பென்தன் மார்க்கெட் உள்ளே நம்ம இப்போ போகலங்க. ஏன்னா உள்ளே போனோன்னா நம்மளுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா நிறைய சாமான் இருக்கும். இது வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸுங்க அந்த பென்தன் மார்க்கெட். ஹோச்சிமின் வந்தால் அது இன்னொரு நாள் நம்ம உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம மார்க்கெட்டில் காய்கறி வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. அதனால இந்த வெட் மார்க்கெட்டிங்க வந்திருக்கேன். இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் யூஸ்வலாக வாங்கிக்கலாம். ஸோ கார்த்தால வந்தால் இங்கே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம காய்கறி வாங்கலாம் வாங்க. பெரிய லெமன் வந்து அந்த லெமன் சூப் லெமன் சூப்பா? சரி, ஓகே. அந்த இது வேணுமே எனக்கு கொஞ்சமாக, அந்த க்ரீன், அது பேர் என்ன, க்ரீன் பேப்பர், அது அது ஒரே ஒரு சின்ன பேர் இல்லை, அது ஓகேம்மா. இது நம்ம சாப்பாடில் போடலாம். டேக் திஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 பீஸ் எடுத்தோம். பானியோத்தி பாம்பே லாங். ஓகே, தேங்க்யூ. யா, ஓகே. அந்த வெள்ளை கத்திரிக்காய் எடுக்கலாமா, சின்ன பீஸு? ஏன் வெள்ளை நல்லா இல்லையா? அந்த வெள்ளை இதோட என்ன பிஞ்சாக இருக்குமா? அது பாரு, வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. வெள்ளையா பச்சையா அப்படின்ட்டு அப்புறம் சரி வெள்ளை கத்திரிக்காவே எடுக்கலாம் அப்படின்னு வந்தால் அது அவனோடது இல்லையா, அந்த பக்கத்து லேடி அவளோட தான். அதனால் நான் வெள்ளை கத்திரிக்காவே, பாவம் அவர் ரொம்ப கேட்குறார் வேறு, அதனால் வெள்ளை கத்திரிக்காவே எடுத்துட்டேன் நான்.
அது என்னவோ எலுமிச்சங்காய் மாதிரியும் இல்லை, அது என்னவோ ஒரு காய் தெரியல, பார்த்தா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ வாழைக்காய் கறி பண்ணலாமே அப்படின்னு பார்த்து இது எடுத்தேன். ஏன்னா ரொம்பவே கச்சலாக இருக்குது. ஏன்னா இங்கே சில சமயம் இந்த மாதிரி கச்சல் வாழை பார்த்திங்கன்னா உள்ள ஒரே சீட்ஸாக தான் இருக்குமே தவிர காய் அவ்வளோ நல்லா இருக்காது. சரி பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு வாங்கியிருக்கேன். அது என்னம்மா அது? குட்டி வாழைப்பூ பாருங்களேன். ஓகே, அது ஒன்று வாங்கிக்கலாமா? இல்லை, வில் டூ சம்திங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாம்பாருக்கு வருமா? யா. ஸோ இந்த எடை போட்டதுக்கப்புறம் இந்த குட்டி வாழைப்பூவை வச்சு நான் எப்படியோ பருப்பூசிலி பண்ணிட்டேங்க. ஸோ இதுதாங்க அந்த வெட் மார்க்கெட். கொஞ்சம் பார்க்கவே உங்களுக்கு வந்து இன்னொரு கிராமம் மாதிரி இருக்கும். இந்த கடைசியில் போனோன்னா நம்ம வந்து அவன் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தேங்காய் துருவி கொடுப்பான். ஸோ அங்கே தான் இப்போ போயின்ட்டுருக்கோம். இங்கே தாங்க எப்போவுமே வந்து தேங்காய் துருவல் வாங்குறது. ஸோ அவள்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு தேங்காய் துருவி கொடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பொட்டலமாக அந்த சுண்டல் பயிரெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்தியா ஸ்டோர்ஸ் இப்போ போக வேண்டாம், இந்த சுண்டல் சாமான் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டுன்னு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் கொஞ்சம் எடுத்தேன் நான். அந்த மிஷினில் தேங்காய் துருவறதுக்குள்ளே ஜில்லுன்னு ஒரு இளநீர் குடிச்சிடலாம் அப்படின்ட்டுன்னு இளநீர் குடிச்சுட்டுருக்கோம். இங்கே தான் தேங்காய் துருவல், அப்புறமா வந்து கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ காய்கறி வாங்கியாச்சு. இப்போது எனக்கு வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா என்னால் கையில் வச்சு வச்சு எடுக்க முடியல அப்படின்ட்டுன்னு. அதனால் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கலான்னு இன்றைக்கி ஒரு பிளான் இருக்குது. ஸோ செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கிட்டு நான் என்ன பேசுகிறேன்னு உங்கள் யாருக்கும் எதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து மைக்கு சொருக வேண்டிய இடத்துல அந்த ரிமோட் கண்ட்ரோலில் அந்த கனெக்ஷன் எடுத்து சொருகியிருக்கேன். அது காரணம் அந்த பின்னாடி நிற்கிறவ தான் பாஷை புரியாமல் எதையோ எனக்கு அப்படி சொல்லி கொடுக்க, நான் பாட்டுக்க சகட்டு மேனிக்கு உங்களுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு சொல்லின்னு இருக்கேன். ஆனால் ஒன்றுமே கேட்கவே இல்லை கடைசியில் பார்த்தா. நானும் விடாமல் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அவரோட இன்ட்ரோவெல்லாம் கொடுத்தேன். அவர் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கெல்லாம் அங்கேருந்து ஹாய் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் வீட்டுக்கு வந்து அதை செக் பண்ணால் இவர் பாலா அப்புறம் சொல்கிறாரு, ஓ நீ வந்து தப்பாக எதையோ சொருகி வச்சுட்டு இப்படி பண்ணியிருக்க அப்படின்ட்டுன்னு. பரவாயில்லைங்க, நான் திருப்பி வாய்ஸ் ஓவர் வேணால் கொடுத்துடலாம். பட்டு எனக்கு வந்து அது செல்ஃபி ஸ்டிக் வந்ததுக்கப்புறம் வீடியோவை வந்து எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நான் சும்மா ஒரு ட்ரையல் ஷூட் பண்ணேன். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கு வாங்கிட்டு இப்படி வராச்சு. இங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு, இந்த ப்ரோக்கலி காலிஃப்ளவர்லாம் வாங்கலை நாங்கள், அதனால் அது வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்திருக்கேன். இந்த பையன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டுருக்காரு. கொத்தமல்லி வேறு எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு. அப்புறம் பூண்டு, பைனாப்பிள் கூட வாங்கினேன் இங்கே தான். இனிமேல் நெக்ஸ்ட் டைமும் இந்த கடைக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி என்னோடய செல்ஃபி ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு என்ன கமெண்ட்ரி கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எல்லா வெஜிடபிள்ஸும் காமிச்சு ஏதோ பேசினேன். அது சரி, சும்மா அப்படி பாருங்கள். ஸோ இந்த கடைக்காரருக்கு நான் இந்த ஆடியோ விஷயத்தில் பண்ணது தெரியல பாவம். அவர் உங்களுக்கு ஹாய் எல்லாம் சொல்கிறாரு பாருங்கள், போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்கள். இப்போது அந்த வெஜிடபிள் வெண்டர் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போனாலும் எனக்கு இப்போது ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, கொத்தமல்லி கொடுப்பாங்க. அண்டு பக்கத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஏரியாவுக்கு போனால் கண்டிப்பாக இவக்கிட்ட தான் ஃப்ளவர்ஸ் வாங்குவேன். ஸோ அன்றைக்கி மார்ச் 1 சண்டே நல்லா பஸ்ஸில் போயிட்டு இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு வந்தோம். அப்படி இதுக்கு பக்கத்தில் தான் இந்தியா ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன டின்னர் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸ்பினச் ப்ரீமியம் ஹேண்ட்மேட் நூடுல்ஸ். இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் வடாம் போடுவாங்க பார்த்திங்களா சம்மர் சீசனில், அந்த மாதிரி வீட்டிலேயே நூடுல்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க சம்மர் டைமில். எங்கள் ஃப்ரெண்டு யூஸ்வலாக எனக்கு அவங்க வில்லேஜ்லேருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க, இந்த வாட்டியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் வெரைட்டி பார்த்திங்கன்னா ட்ரம்பட் மஷ்ரூம் சொல்லுவாங்க. அது ட்ரம்பட் ஷேப்பில் இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ மஷ்ரூமை மாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா வேலை. அண்டு இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம நார்மலாக சுடு தண்ணியில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தேவையான அளவு உப்பையும் வச்சு கொதிக்க வச்சிட்டோன்னா நூடுல்ஸ் வெந்துடும். அண்ட் அந்த சைமல்டேனியஸாக நம்ம கேரட், பீன்ஸ், ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்தோன்னா ரொம்ப டயர்டாக இருப்போம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பாஸ்தா இல்லை நூடுல்ஸ் பேக்கெட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி குவிக்காக டின்னர் பண்ணி சாப்பிட்டுடலாம். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேக்கெட் இந்த மாதிரி வச்சுப்பேன் வீட்டில். ஸோ இப்போ வந்து வடிகட்டினதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக ஒரு பவுல் பச்சை தண்ணி அது மேலே ஊற்றுவேன். ஏன்னா அந்த ஸ்டார்ச் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ இது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ண நூடுல்ஸ் நல்லா உதிராக இருக்கும். ஸோ அலம்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம அந்த கார்லிக்கை நல்லா பொடி பொடியாக நறுக்கினதை போட்டோன்னா அந்த வெண்ணெய் கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக போட்டு அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி நூடுல்ஸ் அன்றைக்கி டின்னர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது நான் ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்திலேயே. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெயின் ரோடு அந்த பென்தன் மார்க்கெட் இன்னும் க்ளோஸாக இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கறச்சி நான் அந்த பென்தன் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற வெட் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. ஸோ மோஸ்ட்லி வந்து வியட்நாமில் வந்து நிறைய டூரிஸ்ட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங் இப்போது நாங்கள் இங்கே. அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து நான் நிறைய ரெசிபீஸும் கொடுக்குறேன். இப்போ வந்து மோஸ்ட்லி ஹெல்தி ரெசிபீஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது தவிர பியூட்டி டிப்ஸ், அப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த ஊர் பீப்புளோட கல்ச்சர், இவங்க லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி இங்கே நடக்க போகிற இவங்களோட ஃப்யூச்சரில் இவங்க லைக் எங்கள் வியட்நாமிஸ் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் வரப்போகிறது, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட கவர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அண்ட் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்போவுமே அந்த பீனட் பவுடர் ஏற்கனவே அந்த பீன்ஸ் கறி ரெசிப்பியில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி பீனட் பவுடர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதையும் மேலே தூவி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நிறைய பீனட்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க டின்னர் முடிச்சுட்டு. ஸோ ஹோப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.